ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் பாய்ஸ் மோஸ்ட்லி என்னென்ன பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பேராமெடிக்கலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பாய்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ரிவ்யூ கேட்டு தான் நம்ம சொல்கிறோம். இந்த வருஷமும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக பாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறவங்க பாயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எண்டில் கண்டிப்பாக நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பெட்டரான ஒரு சொல்யூஷனே கிடச்சிருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் பாய்ஸுக்கு ரொம்பவே செட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம். இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்களால ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மெடிக்கல் ஷாப் வந்து உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த மெடிக்கல் ஷாப் வந்து எந்த சரௌண்டிங்லனாலும் உங்களால் வைக்க முடியும். இதுக்கு தனியாக லொக்கேஷன்ஸ் இங்கே தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஏரியாவில் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களோட நேட்டிவ் எதுவாக இருந்தாலும் உங்களால் பிஃபார்ம் முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிக்க முடியும். மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகமான அமௌண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ஒரு மெடிக்கல் ஷாப்பை நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கு கோடிக்கணக்காக பணம் வேணும் அப்படிங்கிற ரூல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. அதனால் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி உங்களால் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஒரு மினிமமான லெவலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அப்போதைக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டில் மினிமமான லெவலில் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸை ஒரு 3 to 5 இயர்ஸில் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ பெரிய க்ரோத் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில். அதனால் பாய்ஸ் வந்து பிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஸோ பெனிஃபிட் அதில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிஃபார்ம் யாராவது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 99% செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ்க்காக மட்டும் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான், பாய்ஸுக்கு சூட் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் 4.5 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஸோ 4.5 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் ஒரு ஃபிசியோதெரப்பி கிளினிக் ரன் பண்ண முடியும். ஸோ இது முடிச்சுட்டு எம்பிடி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். எம்பிடி அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் ஒரு கிளினிக், அதாவது ஃபிசியோதெரப்பி கிளினிக் வச்சிங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதுக்கும் அப்படி தான், பிஃபார்ம்க்கு எப்படியோ அதே மாதிரி தான் இதுக்கும். நீங்கள் அதிகமாக அமௌண்ட் போட்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. மினிமமான லெவலில் உங்கள்கிட்ட என்ன காஸ்ட் இருக்கோ அந்த காஸ்ட் வச்சு இந்த டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஃபேம் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் ஃபேம் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் படித்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதனால் பாய்ஸ் வந்து பிபிடி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ பிபிடி யாராவது எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட். இது போக நீங்கள் கிளினிக் வைக்காட்டி கூட வேறு லைனுக்கு உங்களால் போக முடியும், ஸ்போர்ட்ஸ் சைடில் உங்களால் போக முடியும். அதனால் ரொம்பவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட். தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி. ஸோ ரேடியாலஜி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா பசங்களுக்குமே தெரியும். பசங்க அதிகமாக லைக் பண்ணி எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த ரேடியாலஜி. இந்த ரேடியாலஜியில் பெரிய ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சோன்னே ஈஸியாக உங்களால் அப்ராடுக்கு போக முடியும். ஸோ நல்ல சேலரி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் உங்களால் போக முடியும், அப்படி இல்லை அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் உங்களால் ஈஸியாக போக முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இதோட காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் வந்து இன்கேஸ் வந்து ஒரு 10 to 20 இயர்ஸ் நீங்கள் அப்ராடு போகிறீங்க, நல்லா சம்பாரிச்சிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமான பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை ஈஸியாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஒரு ரேடியாலஜிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணவங்கள பக்கத்துலேயே வச்சு உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இதில் இருக்க பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து அப்ராடு போக முடியும். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்பவே ஃப்யூச்சரில் அப்கமிங் இயர்ஸில் ரொம்பவே அதிகமான வேக்கன்ட் இருக்கும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி காலேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃப்யூச்சரில் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க எக்கச்சக்கமாக தேவைப்படுவாங்க. அதாவது பர்ஃபியூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ஃபியூஷனிஸ்ட் ஃப்யூச்சரில் எக்கச்சக்கமாக தேவைப்படுவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்குமே இவங்க கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போவே இருக்குது. இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்ராடும் உங்களால் போக
முடியும். தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த பர்ஃபியூஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லாமே நான் எம்ப்ளாய்மெண்ட்டாக போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி. இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபியும் சேம் கார்டியாக் எப்படியோ அதே மாதிரி தான் இன்னொரு 5-6 வருஷத்தில் பயங்கர பீக்கில் இருக்கும். ஸோ பாய்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். பல்மனாலஜிஸ்ட் கூட உங்களால் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அவங்களோட கிளினிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கிளினிக்ஸில் உங்களால் ரன் ஆக முடியும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா நம்மளே ஓனாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கூட நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதுவுமே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ பாய்ஸை பொறுத்தளவு நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத லைக் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கனால இந்த டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ ஜாப் ஓரியன்டுன்னு பார்க்கும்போது ஜாப் ஓரியன்டும் ஒரு சைடு நல்லா இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் உங்களால் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது போக லாஸ்ட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ரொம்பவே பெட்டரான டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஈஸியாக உங்களால் வந்து ஒரு லேப் சென்டர் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி ரொம்பவே அதிகமான பணம் வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. லேப் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியோட கொலாபரேட் எடுத்து உங்களால் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு லேப் பெரிய லெவல் லேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேபோட கொலாபரேட் எடுத்து அவங்களோட ஃப்ரான்ச்சைஸாக எடுத்து உங்களால் ஈஸியாக லேப் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதுவும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். மெடிக்கல் லேப் டெக்னாலஜியும் பாய்ஸ்க்கு ரொம்பவே பெட்டரான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பெட்டரான டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே டிபார்ட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணி அதே டிபார்ட்மெண்ட்டே படிங்க, ரொம்பவே பெட்டராக இருக்கும். இன்கேஸ் கவுன்சிலிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்கல, ப்ரைவேட்லையாவது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்றேன். பட் எங்கெங்கெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நல்ல லெவலில் கரியர் கைடன்ஸ் வேணும், அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது காலேஜஸ் அவைலபிளாக இருந்துச்சு, இப்போ கேன்சலேஷன் சீட்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.